நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டமால் டுமில் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம். ஏய் வாமா 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 அந்த வீட்டு மருமகளே, இந்த ஊரோட தலைவியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரியை கூப்பிடுறதுக்கு ஒரு ஆள் வராங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரியோட மாமியார் தாங்க. ஏன்டே வீட்டுக்கு வந்து எவ்வளோ நல்லாது வந்து புளியிலெல்லாம் உன் பாட்டுக்கு விட்டுட்டு வந்துடுவேன். இங்கே வந்து கேஸை போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன், சொத்தாட்டை போட்டு தெரிஞ்சுக்கிறேன், பொழந்து கட்டுற ஒழுங்கா நெறி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் ஒரு பக்கம் வந்துடுறாங்க. என்னடா இது புது சீனா இருக்கு? ஆமாங்க, இது உண்மையான சீனு, நிஜமான சீனு, பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க, மறக்காம பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம விஜயோட கேஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மனோவர் வந்து சாட்சி சொல்லியாச்சு, விஜய் வெளியே விட்டாச்சு. அடுத்த செகண்டே பாக்கணுமே விஜய் கையெடுத்து கும்பிடுறாரு. உடனே நம்ம ஜட்ஜ் அம்மா என்னைக்குமே நேர்மையோட இருக்கிறவங்க ஜெயிச்சுதான் ஜெயிக்குவாங்க. இந்த கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்கி இந்த மாதிரி ஆளுங்க தான் எப்பவுமே தோல்வியை அடைவாங்க. ஜெயிக்கிற மாதிரி போவாங்க, அப்படியே விழுந்துருவாங்க, தோக்கிற மாதிரி போவாங்க, ஜெயிச்சிருவாங்க. அதனால நீ கவலைப்படாதப்பா, உனக்கான வெற்றி இன்னைக்கு இருந்து ஆரம்பம், போலாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. இதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லடா அப்பா, இனிமே வாழ்க்கையில எப்படி முன்னேற போறன்னு மட்டும் பாரு, சும்மா கிடு 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 கிடுன்னு வள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருக்கலாம். அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம ரஞ்சிதம் ஆல்ரெடி வளர்ந்துட்டாங்க. ஏன்னா புடிச்சுக்கிற கை சாதா கையா புளியாம்பர கட்டை, அப்படியே சும்மா வேற லெவலு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நம்ம அரவிந்தை பிடிச்சிட்டாங்க. அரவிந்த் வந்து சொந்த காலில் நிற்காம போக மாட்டான்னு இருக்கா. ஒரே ஒருத்தர் அட்டாட்டா கோடிக்கணக்கில் சொத்து அட்டாட்டா என்னைக்கு இருந்தாலும் அது நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணவத்தில் சந்தோஷத்தில் இருக்காங்க நம்ம ரஞ்சிதா. ஆனால் இது எல்லாமே பொய் அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அவங்களோட நிலைமை என்ன ஆகும்? அப்படியே அவங்க பயத்துல கூனி குறுகி போயிட்டு அது பொய்யா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா பயத்துல நடுங்குவாங்கன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறீங்க. வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க இப்ப உண்மையா லவ் பண்ணிருக்காங்க. காதல்ன்றது எந்த நேரத்துல எப்படி வரும்னு சொல்ல முடியாதுங்க. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டான டைம்ல வந்து அப்படியே சும்மா காதல் ஒரு பக்கம் பூ பூக்கும். அது போலதான் சந்தோஷமான இந்த நிகழ்வு ஒரு பக்கம் மகிழ்ச்சியோட இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்களெல்லாம் இங்க பார்க்க போறீங்க. என்னென்ன விஷயம் பார்க்க போறீங்க, என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நீங்க பார்க்க தாங்க போறீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ரஞ்சிதா இருக்காங்கல்ல, அவங்க இருந்துன்னு விஜய் மாமா இனிமே உங்க வாழ்க்கையில நான் குறுக்கிட மாட்டேன், நீங்க உங்க வாழ்க்கையை சந்தோஷமா பாருங்க, எனக்கான வாழ்க்கை துணை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்றாங்க. நம்ம வெண்பா இனிமே விஜய் கூடயும் மல்லி கூட இருக்கலாம். இதுக்கு மேல யாராவது கேஸ் போட்டீங்க, இப்ப கேஸ் போட்டதுக்கே உங்களுக்கு கேஸ் மேல கேஸா போட்டு உங்களை ஒரே ஜெயில தள்ள முடியும். ஆனா நான் எதுவும் பல்லட வேணாம் மேடம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நல்ல மனசோட சொல்றாரு. இந்த மாதிரி மனசு வருமாயா, தங்கமான மனசு, இந்த மாதிரி எல்லாம் மனசுக்கே ஒரு அவார்டு கொடுக்கலாம். இந்த மாதிரியா இருக்கா அந்த கேடு கட்ட ராஜேஸ்வரி, ரஞ்சிதம், கதிரியசன், நிஷா, இவங்களாம் இருந்தா ஓ அப்படின்னு. ஆனா அவங்களெல்லாம் அடிச்சு ஓட விடணும். அவங்களால எப்படி அடிக்கணும் தரமா, அவங்க எப்படி எந்த வாழ்க்கையில அவங்க ஜெயிச்சு எல்லாத்தையும் நான் அனுபவிக்கும்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தாங்களோ அது ஒண்ணும் இல்லாம அவங்க கிட்ட இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் அடிச்சு 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 அவங்கள ஓரமா உட்கார வைக்கணும். நாம ஜெயிச்சு ஜெயிச்சு மேல வந்துருக்கணும். அதுதான் நம்ம விஜயோட முக்கியமான ஒரு டார்கெட்டா இப்போதைக்கு இருக்கு. எப்பவுமே அவங்கள அடிக்க தேவையில்ல. நம்ம வாழ்க்கையில உயர்ந்தாவே போதும், அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரே கீழே போயிட்டே வந்துருவாங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்க அப்படியே டியூன் போட்டுன்னு இருக்காரு. டியூன் மண்டமேலே ஒண்ணு போடுறாருங்க. சரி, போனதெல்லாம் போயிருச்சு. இதை பத்தி பேசுறதுனால ஒரு பிரோஜனம் இல்லை. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம நிஷா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுப்பா, இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது, என் கோபத்துக்கு எல்லாமே ஒரு லிமிட் இருக்கு, எல்லாமே ஒரு லெவலுக்கு தான் ப்ரோ, அதுக்கு மேல எல்லாம் பேச்செல்லாம் ஒரேடியா வீச்சு தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனா செயல்பாடுல பார்த்தா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் தாங்க. டவுட் அந்த அளவுக்கு ஒரு டவுட்டா தான் போயின்னு இருக்கு. சரி, அவங்க கான்செப்ட் நமக்கு எதுக்கு, நம்ம வழிக்கு வருவோம் ஒரு பக்கம், நாம இன்னும் என்னென்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி க்ரோத் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டு ஓடினே இருக்கணும். எப்பவுமே ஓடினே இருந்தா மட்டும்தாங்க எதனா ஒரு க்ரோத்திங் கிடைக்கும். அது போல என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க இருந்து டாடான்னு சொல்லிட்டு ஓடி அதை கட்டி பிடிச்சிடுறாங்க. இதுக்கு மேல சந்தோஷம் வேணுமாடா எனக்கு, தான் பொண்ணு என் கூட இருக்கா, அதோட வேற என்னடா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோட உச்ச கட்டத்துல நின்று இருக்காங்க. இது போல சந்தோஷம் மீண்டும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பல தினம் யோசிச்சு பார்த்துன்னு இருக்காங்க. சந்தோஷம்ன்றது எப்பவுமே கிடைச்சிருந்தாங்க இருக்கும். அதை நாம எந்த வழியில எடுத்துன்னு போறோம் அதை பொறுத்து தான் அமைய போகுது. நம்ம விஜய்க்கு இனிமே மகிழ்ச்சி மட்டும் தான் நிரந்தரம். ஏன்னா அழகான மனைவி, அழகான குழந்தை, கியூட்டான தாய், இந்த மாதிரி எல்லாமே விஜய்க்கு கிடைச்சாச்சு. அது மட்டும் இல்லாம இனிமே தேவஸ்தானம் நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தரா இருக்க விரும்புறேன். ஏன்னா உங்களை மாதிரி பாசம் நேசம் இதெல்லாம் என் பேத்திக்கே வரணும். என் பேத்தி இதெல்லாம் பார்க்காம வளர்ந்துன்னு இருக்கா அவங்க அம்மா தவறுனத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான முன்னுதாரணமா இவங்களை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்கும் போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. எப்படியும் இந்த மாதிரி ஒரு குடும்பம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவஸ்தானா சந்தோஷப்பட்டு இருக்கிற இந்த சமயத்துல மனோவர் இருந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. கல்யாணம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு
நிறைய விஷயங்கள் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு வேக வேகமா போற இந்த டைம்ல நிறைய விஷயங்கள் மாறலாம், மாறாம இருக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாம். பொறுமையா பொறுத்து இருந்து ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க தாங்க போறோம், பார்த்து என்னென்ன நடக்க போகும் தெரிஞ்சுக்க போறோம். சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். நண்பர்களே, டாடா. வாட்டாலி, நான் வீட்டுக்கு போறேன், போய் மாட்டால கட்டாலவா.